இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வெல்கம் டு ஃபெடரா 9. அதுனா லினக்ஸ் சாஃப்ட்வேர் இப்போ நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்குறோம். ஓகே, நம்ம இப்போ பார்த்தோன்னா லோடிங் ஆகிட்டுருது, இன்ஸ்டாலேஷன் ஆக போகுது. ஓகே, லினக்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ விண்டோஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம்னா அதே போல் லினக்ஸ்னு ஒரு இது ஆப்போசிட் ஓஎஸ்ன்னு கூட சொல்லலாம். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ இந்த எரர் வர்றது ஒன்றும் புதுசில் டிஸ்க் ஃபவுண்டர்னு வருது. அதுதான் நம்ம உள்ளார வந்து லினக்ஸோட ஓஎஸ் இன்ஸ்டாலேஷன் சிடி போட்டுக்கிறனால இது வருது. நம்ம டேப் அழுத்தி ஸ்கிப் பண்ண வேண்டியதான். ஓகே, தென் இப்போ பார்த்தோன்னா உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ரன்னிங் ஓடுது. அதாவது ரன்னிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரன்னிங் ஃபெடரா சிஸ்டம் இன்ஸ்டாலேஷன் ரன்னிங் ஆகுது, கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லுது. இப்போ ஏதாச்சும் எரர்னா கீழே டிஸ்பிளே ஆகிடும், ஏதாச்சும் எரர் அப்படின்னு. இல்லைனா உங்களுக்கு எரர் எதுவும் டிஸ்பிளே ஆகாது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லினக்ஸ்னால் என்ன, விண்டோஸ்னால் என்ன, அது வந்து தெரிகிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விண்டோஸ் பார்த்திங்கன்னா நார்மலாக எல்லோரும் யூஸ் பண்ணுவாங்க, ஆனால் லினக்ஸ் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. பட் வந்து மெயினான அட்வான்டேஜ் எல்லாமே லினக்ஸில் தான் இருக்குது. பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து முக்கியமாக வைரஸ்ஸு, கரப்ட்டு, அடிக்கடி சிஸ்டம் ரீஸ்டார்ட் ஆகுது, ஸ்டக் ஆகுது, இப்படி எல்லா ப்ராப்ளம் இதில் வருதுன்னா இதில் தான் வருது. ஏன் அப்படி விண்டோஸில் வருது அப்படின்னா, முக்கியமாக இது வந்து ரிஜிஸ்டர்னு ஒரு இது ஃபைலை க்ரியேட் பண்ணிக்கும். எந்த ஒரு இது பண்ணாலும் எல்லாமே ரிஜிஸ்டரில் போய் ஏறிக்கும். ஆனால் லினக்ஸில் அப்படி இல்லை. எந்த ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணாலும் அதோட ஃபோல்டர்லேயே போய் ஏறிக்கும். அதனால் இது வந்து ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும். இது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இதுவாகும். ஸோ உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் ரீபூட் ஆனாலும் இல்லை உங்கள் கம்ப்யூட்டர் ஸ்டார்ட் ஆனாலும் உங்களுக்கு வந்து டைம் எடுக்கிறது வந்து இந்த ரிஜிஸ்டர் ஃபைல் படிக்கிறதுனால தான். ஸோ உங்களுக்கு வந்து லினக்ஸில் அந்த ரிஜிஸ்டர் ஃபைல் வந்து படிக்காத உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக இதுவாகும். அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லினக்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ஏற்கனவே நான் சொன்னது போல் ஸ்டக் ஆகுறது, அதாவது கரப்ட் ஆகுறது, உங்களுக்கு அடிக்கடி ரீஸ்டார்ட் ஆகுது, எந்த ப்ராப்ளமும் வராது. ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் வந்துருச்சு. இந்த ஸ்க்ரீனில் நம்ம வந்து இப்போதைக்கு நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இதில் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ்னு இருக்குது, நம்ம தமிழ் கூட இருக்குது. நம்ம இப்போதைக்கு இங்கிலீஷு வேணால் நான் காட்டுறேன். தமிழ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே கன்னடா, உருது எல்லா லாங்குவேஜும் இதில் இருக்கும். பார்த்திங்கன்னா தமிழ் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா தமிழில் கூட உங்களுக்கு வந்து ஓஎஸ் ஆகிடும். பட் இந்த ஃபெசிலிட்டிலாம் உங்களுக்கு அதில் இருக்கா. இப்போதைக்கு நம்ம வந்து இங்கிலீஷ்லேயே நம்ம செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுறோம். தென் எந்த இது இங்கிலீஷில் எந்த இது யூஎஸ்ஏ இங்கிலீஷ் தான். ஓகே, நெக்ஸ்ட்டு இது ஒன்றும் இல்லை, இந்த பார்ட்டிஷன் டேபிளில் வந்து இது பண்ண சொல்லுது, இன்னொன்று கொடுத்துருவோம். ஓகே, இப்போ வந்து நெக்ஸ்ட் இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து நார்மலாக இது நம்ம உள்ளார போய் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நியூயார்க் இருக்கட்டும். நம்ம நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுறோம். பாஸ்வேர்டு பார்த்திங்கன்னா நம்ம பேர் இல்லை ஏதாவது ஊர் பேர் இப்படிலாம் கொடுக்க முடியாது. அப்படி கொடுத்தா என்ன எரர்னு நான் காட்டுறேன், வெயிட் பண்ணி பாருங்கள். இப்போதைக்கு என் நேம் கணேசன் கொடுக்குறேன். என்ன எரர் வருதுன்னு மட்டும் பாருங்கள். பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது போல் வரும், வீக் பாஸ்வேர்டு. அதாவது என்னதுன்னா டிக்ஷனரி வேர்டில் இது இருக்கும், அதனால் இந்த பாஸ்வேர்டு கொடுக்காதீங்க அப்படின்னு. இந்த பாஸ் தான் வேணும்னா எஸ் கொடுங்க, வேணும்னா நோ கொடுங்க. நோ கொடுத்துட்டு நம்ம இப்போதைக்கு பாஸ்வேர்டு ஏதாச்சும் கொடுங்க. இப்போது ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னு சொல்கிறது, ஐ ஆம் ஸ்டடிங் இன் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஐ ஆம் ஸ்டடிங் ஐக்கு ஃபஸ்ட்டு எழுத்து, அப்புறம் ஹேம் ஏ வந்து பிஎஸ்சிக்கு பிஏ, கம்ப்யூட்டர் சிஇ எஸ். அது போல் ஏதாச்சும் ஒரு இது நான் வச்சுன்னா அது போல் ஸ்ட்ராங் பாஸ்வேர்டாக கேட்குது. இப்போதைக்கு நம்ம வந்து ஒரு பாஸ்வேர்டு கொடுப்போம். நான் கேப்ஸ் லாக்கை ஆன் பண்ணிக்கிறேன், ஸோ அதனால் கேப்ஸ் லாக்குன்னு காட்டுது. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வார்னிங் இது வந்துக்கிட்டே இருக்குது. கிரியேட் நியூ பார்ட்டிஷன் இன்ஸ்டாலேஷன், லாஸ் ஆல் தி டேட்டா, would you like installation drive, erase all dataன்னு கேட்குது.
ஓகே, இது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு எங்கே எழுதுறதுன்னு கேட்கும். ரைட் சேஞ்சஸ் டு டிஸ்கில் எழுதுன்னு நம்ம சொல்கிறோம். டிஸ்கில் அந்த அளவுக்கு நம்ம ஸ்பேஸ் கொடுத்துட்டு வந்திருந்தால் தான் எழுதும், இல்லைன்னா எழுதாது. நம்ம பார்த்திங்கன்னா நம்ம வந்து எத்தனை இது கொடுத்துக்கிறோன்னா, நம்ம பார்த்திங்கன்னா இதில் வந்து 4 GB கொடுத்துக்கிறோம். அதாவது 4 GB கொடுத்துக்கிறோம். இது ஒரு பாருங்கள் 4 GB. 4 GBனா 495 சம்திங் அதை எடுத்துக்கும். ஓகேவா? இது கொஞ்சம் நேரம் ப்ராசஸிங் இன்ஸ்டலேஷன் நோடின்னு தென் முடிஞ்சிடுச்சு. இதில் நம்ம எந்த சேஞ்சஸும் பண்ண தேவையில்ல. அப்படியே நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிவிடுங்க. செக்கிங் டிபெண்டிங் பேக்கேஜ் இது ஆகிட்டுருது. இது கொஞ்சம் நேரம் ஓடினது, ஒரு ஃபியூ மினிட்ஸ்லேயே இது முடிஞ்சிடும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து டைம் போல் கடிகாரம் போல் உங்களுக்கு வந்து ப்ராசஸ் காட்டும். ஓகே, இப்போ வந்து இது வந்து செவரல் மினிட்ஸ் ஆகும். அதே சொல்லிட்டாங்க. ஸ்டார்டிங் இன்ஸ்டலேஷன் ப்ராசஸ் திஸ் டேக் செவரல் மினிட்ஸ்னு சொல்லிக்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த ப்ராசஸ் நடக்கிற வரைக்கும் நம்ம லினக்ஸை பற்றி பேசிகிட்டு இருப்போம். லினக்ஸ் பார்த்திங்கன்னா விண்டோஸ் வந்து எப்படின்னா என்னன்னு சொல்கிறது, ஒரு நோக்கியா செல்ஃபோன்னு சொல்லிக்கலாம். நோக்கியா செல்ஃபோன் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் யூஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். பட் நோக்கியாவோட நிறைய அட்வான்டேஜ், நிறைய செல்லில் இருக்கும். எக்ஸாம்பிள் சோனி எரிக்சன்னு கூட வச்சுக்கலாம். அதோட ஃபீச்சர்ஸோட அதிக ஃபீச்சர்ஸ் இதில் இருக்குது, நல்லாவும் இருக்கும். பட் இது பார்த்திங்கன்னா நார்மல் பீப்புளுக்கு இது வந்து தெரியாது சோனி எரிக்சன் இது. பட் எல்லோரும் லைக் பண்ணுறது நோக்கியா தான் லைக் பண்ணுறாங்க. இந்த நோக்கியா ஏன் லைக் பண்ணுறோன்னா, ஈஸியாக எந்த ஒரு இடத்துக்கும் ஈஸியாக போக முடியும், ஈஸியாக கற்றுக்கலாம். தென் நம்மளோட இன்ட்ராக்ட், நம்மளுக்கும் கம்ப்யூட்டருக்கும் இன்ட்ராக்ட் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதாவது எப்படின்னா, இந்த இடத்துக்கு போகணுன்னு நினைப்போம், ஈஸியாக அங்கேயே ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி காமிக்கும். இது இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி காமிக்கும். ஆனால் லினக்ஸில் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு இல்லை. இதில் என்ன ஃபீச்சர்ஸ்னு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து முன்னாடியே சொன்னது போல் வைரஸை உள்ளார விடாது, ஸ்கேன் பண்ணிட்டு தான் விடும். வைரஸ் என்ன கில் பண்ணிட்டு தான் உள்ளார அனுப்போம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா வைரஸ் எப்படி வருதுன்னா போர்ட்டு இல்லை டிவிடி சிடி அந்த ட்ரைவில் வரும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து உங்களுக்கு ரீஸ்டார்ட்டு, தென் அதான் ரீஸ்டார்ட்னா ரீபூட்டு, ரெண்டுமே ஒன்று தான். ரீஸ்டார்ட்டு இல்லை ரீபூட்டு, தென் வந்து ஓஎஸ் நீங்கள் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறது, தென் எல்லாமே உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக நடக்கும். அது எப்படி ஃபாஸ்ட்டாக நடக்குதுன்னா, நீங்கள் கூட இன்ஸ்டால் பண்ணுறோன்னு ரீபூட் பண்ணி போயிருங்க, சீக்கிரமாக நடக்கும். ஏன்னா விண்டோஸ் எல்லாமே ரிஜிஸ்டர் ஃபைலில் தான் போய் எழுதும். ஆனால் இது அப்படி இல்லை, எந்த சாஃப்ட்வேரோ அந்த சாஃப்ட்வேருக்குள்ளாரே போய் எழுதும். ஸோ உங்களுக்கு வந்து ரிஜிஸ்டர் படிக்க வேண்டிய அவசியம் லினக்ஸில் இல்லை. விண்டோஸில் பார்த்திங்கன்னா ரிஜிஸ்டர் படிச்சுட்டு தான் உங்களுக்கு வந்து உள்ளாரே என்டர் ஆகும். ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து அவ்வளோ டைம் எடுக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு புதுசாக கம்ப்யூட்டர் வாங்க பார்த்திங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு வந்து உள்ளார என்டர் ஆகிடும். அதாவது எக்ஸ்பி போட்டிங்கன்னா எக்ஸ்பிக்குள்ளார சீக்கிரமாக என்டர் ஆகிடும். நீங்கள் சாஃப்ட்வேர் அதிகப்படுத்த உங்களுக்கு வந்து என்னன்னு சொல்கிறது, உங்களுக்கு வந்து சிஸ்டம் வந்து ஸ்லோவாக ஆரம்பிச்சிடும். ஆஃப் பண்ணுறது, அதாவது சிஸ்டம் ஆன் பண்ணும்போதும் சிஸ்டம் வந்து ஷட் டவுன் பண்ணும்போதும் உங்களுக்கு வந்து ஸ்லோ ஆகும். அது ஏன்னா ரெஜிஸ்டர் படிக்கிறதுனால தான் உங்களுக்கு ஆன் ஆகும்போது ரொம்ப ஸ்லோவாக வருது. ஆனால் இது அப்படி இல்லை. நீங்கள் எவ்வளோ தான் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணாலும் ஃபஸ்ட்டு நீங்கள் எந்தளவுக்கு உங்களுக்கு வந்து டைம் எடுத்துக்குதோ லாஸ்ட் வரைக்கும் அதே டைம் தான் எடுத்துக்குது. ஏன்னா ரிஜிஸ்ட்ரி இதில் இல்லை. எந்த ஒரு இதுவும் அந்த ஃபோல்டருக்குள்ளாரே ரிஜிஸ்ட்ரி எழுதிக்கிறதுனால ரிஜிஸ்டருக்குன்னு தனியாக ஒரு இது இல்லை. அதனால் அதை படிக்கிறது அவசியம் இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டலேஷன் ஆரம்பிச்சிட்ருது. இது கொஞ்சம் லேட்டாக ஆகிறதுனால நம்ம வந்து வீடியோவை ஸ்டாப் பண்ணிப்போம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இன்ஸ்டலேஷன் ஆரம்பிச்சிருச்சு. நம்மளுக்கு வந்து ஏன் எரர் வந்துச்சுன்னா, உங்களுக்கு வந்து அதில் 5 ஜிபிக்கு மேலே கேட்டுருது. ஓகே, இப்போ நம்மளோட இன்ஸ்டலேஷனை வந்து நடந்துனுக்குது. எதனால் எரர் வருதுன்னா, நம்மளோட ரேமோட சைஸ் வந்து 512 இருக்கணும். சாரி 256 மேலே இருக்கணும். தென் ஹார்ட் டிஸ்கோட சைஸ் வந்து 5 GB இல்லை 5 GB மேலே இருந்தால் தான் ஓஎஸ் இன்ஸ்டாலேஷன் ஆகுது. ஓகே, இப்போதைக்கு நம்ம இன்ஸ்டாலேஷன் முடியும் போது வீடியோ ஆன் பண்ணிக்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா இன்சுலேஷன் வந்து முடிய போகுது. இன்னும் ஒரு 5 or 6 ஃபியூ மினிட்ஸில் முடிய போகுது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 193 பேக்கேஜ் கம்ப்ளீட்டட் ஆகிடுது. ஒன்று வந்து 1916 இருக்குது. இது பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் நேரம் எடுத்துன்னு இருக்கும் இன்ஸ்டலேஷன்னு. இப்போ இது முடிச்சிட்டோன்னு டேரெக்டாக வந்து ரீஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். இப்போ வந்து கேம்ஸு வந்து லோட் ஆகிட்டு இருக்குது. பார்த்திங்கன்னா கீழே கொடுத்தது என்னென்ன லோட் ஆகுது, என்ன பேக்கேஜ் லோட் ஆகுதுன்னு கீழே கொடுத்துருக்கோம். அது போல் நம்ம பார்த்து தெரிஞ்சிக்க வேண்டியதுதான் என்னென்ன லோட் ஆகுது, என்னென்ன இது ஆகுதுன்னு. ஓகே, பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்டலேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இன்ஸ்டலேஷன் கம்ப்ளீட் ஆகி உங்களுக்கு வந்து இது ஆகிட்டுருது. ஓகே, கம்ப்ளீட்டடானு உங்களுக்கு வந்துருச்சு. தென் அநேகமாக உங்களுக்கு வந்து ப்ரிப்பேரிங் போஸ்ட் கான்ஃபிகரேஷன் இதாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது லினக்ஸில் பார்த்தீங்கன்னா, இப்போ விண்டோஸில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பி, விஸ்டா, விண்டோஸ் 7 இப்போ லேட்டஸ்ட்டாக யூஸ் பண்ணிட்டு தான். அது போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் பார்த்தீங்கன்னா ஃபெடரா நம்ம இப்போ யூஸ் பண்ணுறது வந்து ஃபெடரா 9 யூஸ் பண்ணுறோம். ஃபெடரா 9 வந்து இப்போதைக்கு லேட்டஸ்ட்டாக இது வந்து இது பண்ணுறோம். இதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீ தேவையில்ல, எதுவும் தேவையில்ல. உங்களுக்கு வந்து நார்மலாக எதில் பார்த்தாலும் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ரீபூட் கேட்குது. நம்ம ரீபூட்டை இப்போ கிளிக் பண்ணுறோம். அதாவது ரீபூட்னா ரீஸ்டார்ட் ஆகுது. இப்போ வந்து கம்ப்யூட்டர் வந்து ரீஸ்டார்ட் ஆகிட்டுருது. பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த உங்களோட இன்ஸ்டலேஷன் சிடி வந்து வெளில வந்துடும். ப்ரெஸ் என்னைக்குன்னு கேட்குது. ஓகே, ப்ரெஸ் என்னைக்கு கேட்குது. உங்களுக்கு வந்து லோடிங் ஆகிட்டு இருக்குது. ஓகே, ப்ரெஸ் ஐ டு என்டர். ஓகே, தென் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து திருப்பி கொஞ்சம் ப்ராசஸ் ஓடிட்டு ஷோ டீட்டெயில்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராசஸ் வந்து காட்ட செய்யும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராசஸ் ஓடிட்டு இருக்குது. இப்போ வந்து உங்களுக்கு வந்து ப்ராசஸ் வந்து நடந்துனுது. இப்போ நம்ம வந்து சில இடத்துல எஸ் ஆனோவான்னு கேட்கும். நம்ம வந்து எங்கே எஸ் தேவையோ எஸ்ஸை கிளிக் பண்ணிக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஃபார்வேர்டு கிளிக் பண்ணுங்கள். லைசன்ஸ் இது. ஓகே, ஃபார்வேர்டு. நேம் கேட்குது, என்ன நேம்னு. நம்ம இப்போதைக்கு நேம் வந்து செலக்ட் பண்ணுறோம். ஃபுல் நேமும் கொடுக்குறோம், அதே தான். பாஸ்வேர்டை இது பண்ணுறோம். பாஸ்வேர்டு வந்து யூசர் நேம் தான், எப்படி வேணால் எது வேணால் பண்ணலாம். நம்ம பாஸ்வேர்டுங்க சின்ன கொடுத்துப்போம். ஓகே, டேட்டு கேட்குது. டேட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து இங்கே கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். டைம் சவுண்டில் இதில் பார்த்திங்கன்னா இந்தியா இருக்குதான்னு பார்ப்போம். இதில் பார்த்திங்கன்னா இந்தியா வந்து இருக்க தான் செய்யும். நம்ம அப்படியே தேடி பார்ப்போம். பார்த்திங்கன்னா இந்தியா செலக்ட் பண்ணி ஃபார்வர்ட். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏரோ மார்க் எங்கே எடுத்துன்னு வருமோ அந்த இது அப்படியே கிளிக் ஆகிட்டு வருது. நம்ம
ஃபார்வேர்டை நம்ம வந்து கிளிக் பண்ணுறோம். பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இன்றைக்கி டேட் வந்து என்னதுன்னு நம்ம பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 7 தான். ஸோ எல்லாமே கிளிக் பண்ணிட்டு ஃபார்வர்ட் ப்ரொஃபைலை சென்ட் பண்ணுறதுக்கு தான் டூ நாட் சென்ட்டு நம்ம கொடுக்குறோம். பார்த்திங்கன்னா திருப்பி ப்ராசஸ் நடக்குது. இப்போ வந்து கணேசன் யூசர் நேம் கேட்குது, பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணுறோம். நம்ம வந்து கணேசன் தான் கொடுத்தோம். கணேசன் டைப் அடிச்சு லாகின் ஆகிறோம். லாகின் உங்களுக்கு வந்து வால்பேப்பர் ஸ்க்ரீன் வந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஃபியூ மினிட்ஸ் வந்து இது கொஞ்சம் ப்ராசஸ் நடந்துன்னு இருக்கும். பார்த்திங்கன்னா ஓகே, உங்களுக்கு வந்து எல்லாமே வந்துருச்சு. பார்த்திங்கன்னா மை கம்ப்யூட்டர் கிளிக் பண்ணி பார்க்குறோம். தென் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இதுதான் நம்மளோட வந்து சீக்கோலன் போல் இதில் வந்து இந்த இது ஃபைல் சிஸ்டம். தென் இதை க்ளோஸ் பண்ணுறோம். கனெக்ஷன் அதாவது மை டாக்குமெண்ட் போல் அந்த இதில் இருந்தது. ஓகே, இதை க்ளோஸ் பண்ணுறோம். இப்போ இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது நம்ம இப்போ பார்ப்போம். பார்த்திங்கன்னா ஒரு தாட்டி நம்ம வந்து அப்ளிகேஷன் அசஸில் கால்குலேட்டர் பார்த்திங்கன்னா கால்குலேட்டரு. தென் அப்ளிகேஷனில் வேறு என்ன கேம்ஸ் இருக்குது, கிராஃபிக்ஸ் இருக்குது, இன்டர்நெட் இருக்குது, ஆஃபீஸ் அதுன்னு ஓப்பன் ஆஃபீஸ். நம்ம வந்து மைக்ரோசாஃப்ட்டில் வேர்டு யூஸ் பண்ணுறது போல் லினக்ஸில் வந்து ஆஃபீஸ் யூஸ் பண்ணுறோம். மைக்ரோசாஃப்ட்டில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வேர்டு, எக்ஸலு அது போல் யூஸ் பண்ணுறோம். அதில் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஓப்பன் ஆஃபீஸு, ட்ரா, கால்க்கு, இது ரைட்டுன்னு. அதில் பார்த்திங்கன்னா வேர்டு யூஸ் பண்ணுவோம். அதில் போல் இதில் வந்து ரைட்டுன்னு யூஸ் பண்ணுறோம். எம்எஸ் ஓப்பன் ஆஃபீஸில் எம்எஸ் வேர்டு, இது வந்து ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டு. இது வேணுன்னா நார்மலாக உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டரு. தென் ட்ராஷ்னால் ரீசைக்கிள் பின்னு நம்ம விண்டோஸில் யூஸ் பண்ணுவோம்ல, அது போல் தான் இதில் யூஸ் பண்ணுறது ட்ராஷு. இப்போ வந்து உங்களுக்கு வந்து லோடிங் ஆகிட்டுருது. ஏன்னா இப்போ தான் புதுசாக இது பண்ணிடுறதுனால கொஞ்சம் இது வந்து லோடிங் ஆகிறது கொஞ்சம் லேட் ஆகுது. பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆஃபீஸ் 0.0 2.4 இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்ஸ்டாலேஷனில் டிஃபால்ட்டாகவே நம்ம வந்து ஓஎஸ் போடும்போது இன்ஸ்டால் ஆகணும். ஆனால் மைக்ரோசாஃப்ட்டில் பார்த்திங்கன்னா எம்எஸ் ஆஃபீஸ் வந்து நம்ம வந்து தனியாக தான் இன்ஸ்டால் பண்ண முடியும். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. உங்களுக்கு ஏதாச்சும் இதில் வேணுன்னா இதில் டைப் அடிச்சு வேண்டியதான். தென் அதே போல் டைப் அடிச்சு சேவ் பண்ணிக்க வேண்டியதான். ஃபைலில் போய் சேவ். ஓகே, நம்மளுக்கு எது வேணுமோ அதில் போய் சேவ்னு கொடுக்க வேண்டியதான். நம்மளுக்கு இப்போதைக்கு தேவையில்லை, டிஸ்கார்ட்னா தேவையில்லை, சேவ் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெளில வரோம். இப்போ தான் ஸ்க்ரீன் சைஸ் சின்னதாக இருக்குது. நம்மளோட ஸ்க்ரீன் சைஸ் வந்து பெருசாக ஆகிறதுக்கு சிஸ்டம் நெட்வொர்க் ஓகே, பர்ஃபார்மன்ஸில் அதுக்குள்ளார இதெல்லாம் இருக்குது. நம்மளுக்கு ஸ்க்ரீன் பெருசாக வர்றதுக்கு எங்கே சேஞ்ச் ஆகுதுன்னு பார்க்கணும். அதில் வரல, ரைட் கிளிக் பண்ணி சேஞ்ச் டெஸ்க்டாப் பேக்ரவுண்டுன்னு கொடுத்து பார்ப்போம். இதில் பார்த்திங்கன்னா தீம்ஸ் இருக்குது, இது வந்து பேக்ரவுண்ட் இருக்குது.
பேக்ரவுண்ட் பண்ணால் கொஞ்சம் லோடிங் லேட் ஆகும். நம்மளுக்கு வந்து ஃபோட்டோஸ் காமிக்கும். அதில் பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ் என்ன ஃபோட்டோ வேணுமோ ஃபோட்டோஸ் காமிக்கும். இப்போ டிஃபால்ட்டாக இந்த ஃபோட்டோ இருக்குது. நம்மளுக்கு எந்த இது தேவையோ அந்த இது மாற்றிக்க வேண்டியதான். பார்த்திங்கன்னா நம்ம மாற பின்னாடி மாறும். ஓகே, வந்து இப்போதைக்கு வந்து டிஃபால்ட்டாகவே இதே வச்சுருவோம். க்ளோஸ். அதே போல் பார்த்திங்கன்னா ஃபாண்ட்டு, இன்டர்ஃபேஸு, தென் தீம்ஸ். பார்த்திங்கன்னா என்னென்ன தீம்ஸ்னால் இப்போ நம்ம பார்த்திங்கன்னா அப்பியரன்ஸ் இந்த இதெல்லாம் மேலே இது போல் வேணுமா, அதை பார்த்திங்கன்னா மேலே மாறுது. இதே போல் வேணும் அப்படின்னு சேஞ்ச் பண்ணுறதுக்கு எது வேணுமோ இது பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா சிஸ்டமில் அபவுட் திஸ் கம்ப்யூட்டரு, லாக் ஸ்க்ரீனு, லாக் அவுட்டு, ஷட் டவுனு, பர்ஃபார்மன்ஸு, செக்ஷன் ப்ளூடூத்து இதெல்லாம் என்னென்ன வேணுமோ அந்த இதுக்காக. ஓகே, இப்போ வந்து நம்ம ஒரு தாட்டி வந்து லாக் அவுட் பண்ணிவிட்டு லாக் ஆன் பண்ணோம். இது வந்து என்னதுன்னு நம்ம கிளிக் ஹியர் டு ஹைட் ஆல் விண்டோஸ் அண்ட் ஷோ தி டெஸ்க்டாப் அந்த இது யூஸ் பண்ணுறோம். ட்ராஷு, கரண்ட்டு ஒர்க்ஸு, அது டெஸ்க்டாப் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மை கம்ப்யூட்டர் இது. ஓகே, நெக்ஸ்ட்டு இதை வந்து ஓப்பன் பண்ணுறோம். இது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அட் டைமில் 3மே இது பண்ணுறதுக்கு. ஓகே, 3மே மினிமைஸ் பண்ணுறதுக்கு, 3மே மேக்ஸிமைஸ் பண்ணுறது. இப்போ இதை வந்து க்ளோஸ் பண்ணுறோம். இப்போ ஒரு தாட்டி வந்து லாக் அவுட் ஆகிட்டு லாகின் ஆகிறோம். ஓகே, லாக் அவுட் ஆகிட்டு லாக் ஆன் பண்ணுறோம். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லாக் அவுட் ஆகுது. இன்னும் பேரில் ரீஸ்டார்ட் பண்ணவான்னு கேட்குது. நம்ம வந்து இப்போதைக்கு கணேசன் பாஸ்வேர்டு டைப் வச்சுக்கணும். தென் இதை பார்த்திங்கன்னா இதில் கூட நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். என்ன இதுன்னு லாகின். பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வந்துடுச்சு. நம்மளுக்கு வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா அப்ளிகேஷனும் இதில் வந்து லோட் ஆகிருக்குது. இதை உங்களுக்கு பார்த்திங்கன்னா எந்த நேமில் நம்ம பண்ணிக்கிறோம், டைம் என்னது, ஓகே, லொக்கேஷன், எடிட், 24 ஹவர்ஸில் வேணுமா, 12 ஹவர்ஸில் வேணுமா, இது போல் எது வேணாலும் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம பார்த்தது வந்து விண்டோஸில் எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணுவோம் அதே போல் தான் லினக்ஸில் இன்ஸ்டாலேஷன் இன்றைக்கி நம்ம பார்த்துறோம். லினக்ஸில் எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது, எப்படி வந்து உள்ளார என்டர் ஆகுது, எப்படி லாக் அவுட் ஆகுறது, அதில் என்னென்ன அப்ளிகேஷன்லாம் டிஃபால்ட்டாக இருக்கிறது எல்லாமே நம்ம இப்போ பார்த்துக்கிறோம். சிஸ்டம் மானிட்டர், ஓகேவா, ஸ்பீடு காமிக்கிறது, சைஸை காமிக்கிறது, சிஸ்டம் இதை காமிக்கிறது, ப்ராசஸர் இதை காமிக்கிறது. ஓகே, எல்லாமே உங்களுக்கு வந்து இங்கேயே கொடுத்துருப்பாங்க. அதாவது சிஸ்டம், டெர்மினலு, ஃபைலு ஓப்பனு, ஃபோன் இதுக்காக இது பண்ணுறது. ஸோ எல்லா சாஃப்ட்வேரும் இதிலே இது பண்ணிக்கிறோம். பார்த்திங்கன்னா ஜாவா, பாலிசி டூலு, இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர்லே டிஃபால்ட்டாக 3 இது போட்டு வச்சுக்கிறாங்க. இப்போ நம்ம பார்த்தது வந்து லினக்ஸ் பார்த்துக்கிறோம். இப்போதைக்கு நம்ம வந்து வீடியோவை ஸ்டாப் பண்ணுறோம்.